ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து க்ளீனிங் ஒர்க்கு, வீடை க்ளீன் பண்ணி காலையில் 5 மணிக்கெல்லாம் வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாடியை ஆனால் எடுத்தெல்லாம் க்ளீன் பண்ணலைங்க, சும்மா வந்து அப்படி மேலோட்டமாக க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கழுவி நீட் பண்ணிட்டேங்க. அதோட இந்த போகி நன்னாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னாக்க, நேற்று நைட்டு வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அலைபேசியில் வந்து தினமலர்லேருந்து என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கள, நாங்கள் வந்து அதை வந்து ஒரு இது எடுக்கணும், ஸ்டோரிக்காக எடுக்கணும், நாளைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. பட் நேற்று தான் முடித்து வீட்டுக்கு வந்து இன்றைக்கி தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்போவே வா உடனே அப்படின்னு. சரி பரவாயில்ல, அப்போ நாங்கள் மதியம் 3 மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு 3 மணிக்கு டைம் கொடுத்துருக்கோங்க. அன்றைக்கி வந்து தினமலர்லேருந்து வந்து நமக்கு நம்ம மாடி தோட்டத்தை எப்படி எடுப்பாங்க என்னன்னு தெரில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரீல்ஸ் கிடையாது, இது ஸ்டோரி மாதிரி. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது அவங்க எப்படி வராங்க என்ன எதுன்னு நான் கேட்கல ஃபோனில். ஒருவேளை இந்த இதை பார்த்து வராங்களா இல்லை யாரும் சொல்லி வராங்களான்னு எனக்கு தெரியல. எதுவுமே கேட்கல. டைம் மட்டும்தான் ஆச்சுச்சோன்னு காலையில் டைம் கொடுக்க முடியாதுன்னு யோசிச்சு, சரி நாங்கள் மதியம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஹாப்பியான செய்தி. ரெண்டாவது, நான் சொல்லி உங்ககிட்ட வந்து கரிபதனை வந்து நிறைய வளர்ந்துருக்கு. ஆனால் திருநெல்வேலி உறவுகள் வந்து யாரும் வாங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் பிடுங்கி போட போகிறேன். எனக்கு ஒரு 4 செடி வச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். பட் 2-3 வச்சுருக்கேன், வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு சகோதரி வந்து எனக்கு வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன், ஸோ எதையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி எப்படியாவது அவங்கள வளர்க்க வச்சு நம்ம விதைகள் எடுத்து நம்ம விதைகளை வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் விதைகளை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கக்கா, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து ஐயோ காலையிலே வந்தால் கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீயாக நம்ம அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரீயாக கூட உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 o'clock வர சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வேகமாக எல்லா வேலையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த உறவு வந்தாங்க அப்படின்னாக்க அவங்களையும் வச்சு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. பட் அவங்கக்கிட்ட இன்னும் கேட்கல, அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு அவங்களையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அவங்களும் நமக்கு ஏதாவது ஒரு சில இது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சஸ்பென்ஸு. இன்றைக்கி கொண்டு வர மாட்டாங்க, இன்னொரு நாள் ஒரு மரம், அப்புறம் சொல்கிறேன்.